ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 30 டிசம்பர் டு 3 ஜனவரின்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ராகவோட ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. அவங்க கூட அந்த பார்ட்னர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்திருக்காங்க. இப்போ லாவணியா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, உங்கள் மேலே ஏற்பட்டிருக்க டவுட்டால் நாங்கள் உங்கள் கூட பிஸ்னஸ் வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்கலாம் சொல்லிடுறாங்க. இப்போ ராகவால் ஒன்றுமே பேச முடியல, சரின்னு சொல்லி சைன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த நேரத்தை தான் பார்த்தா அபி உள்ளே வராங்க. இங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்கு அபி இங்கே உள்ளே வர அப்படின்னு சொல்லி லாவணியா பேசுகிறாங்க. இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி அணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க கம்பெனியில் அந்த போதைப் பொருள் சம்மந்தமாக கடத்துகிற பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதை வந்து போலீஸ் கோர்ட் இவங்க வந்து எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே எந்த குத்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஏன் நீங்கள் இன்னும் டவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அபி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து மெயிலெலாம் தப்பு பொய் அப்படிங்கிற விஷயத்தையும் ராகவ் மேலே எந்த தப்பு இல்லைங்கிற விஷயத்தையும் அபி சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க கூட வந்து யாரெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், உங்களோட மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அபிக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்கிறாரு ராகவ். சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.